கத்திக்குத்துக்காளான மருத்துவர் உடல்நலம் தேறியிருக்கிறார் என நலமாக உள்ளார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, மருத்துவரின் உடல்நலம் தொடர்ந்து அதனை குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனை தரப்புல? பாலாஜி அவர்கள் அந்த சிகிச்சை முடிந்து தற்போது கண்விழித்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அதிமுக மூத்த நிர்வாகிகள் வந்திருப்பதையும் நம்ம பிரேம்ல பார்க்க முடியுது. அவருக்கு காயப்பட்ட இடங்கள்ல மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சையானது இதே மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனை உயர்சிறப்பு சிகிச்சை அவருக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன்படியாக அரசு சார்பாக அந்த சிகிச்சையானது உயர்தர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அவரையை சந்தித்தும் அதே போல குடும்பத்தாரை சந்தித்தும் நலம் சார்ந்து வருகிறார்கள் அதிமுகவினர். அவரது உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையும் இல்லை. அந்த வெட்டுக்காயங்கள் இல்லாததும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள் முழுவதுமாக தற்போது அவருக்கான சிகிச்சைகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் மருத்துவர் பாலாஜி இருந்து வருகிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த விஷுவல் பார்க்கிறோம். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விஷுவல்ஸ் இருக்கு. தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பாலாஜி கத்திக்குத்துக்கு உள்ளாகிய மருத்துவர் அவர்கள் இப்போது ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சுபாஷ் பிரபு, சற்று முன்னதாக அவருடைய குடும்பத்தாரையும் மருத்துவர் பாலாஜி சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தரப்புல இவரிடம் எப்போது விசாரணை நடத்தப்படும் சொல்லப்படுது சுபாஷ் பிரபு? நிச்சயமா நடத்தப்படும். என்ன பேசினாங்க அப்படின்றது தெரிய வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த சிகிச்சை முறைகள் என்னன்றத அவங்க அம்மாவுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றதுதான் காவல்துறை கேட்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் கூட மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகாகத்தான் அது இருக்கும். தற்போது மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெறக்கூடியவருடன் அவர் அதற்கான தகுதியான உடல்நிலையில் இருக்கிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகாகத்தான் தற்போது இந்த சிகிச்சை முறையானது அவருக்கு அவங்க எப்படி கொடுக்க வைக்கிறது, என்ன மாதிரியான இது முதலிலிருந்து அந்த பிரச்சனை இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது அந்த சிகிச்சைக்கான மருத்துவ சிகிச்சை அவங்க தயாரிப்பு கொடுத்த சிகிச்சையின் முறைகள் ஆகியவை எல்லாம் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். தற்போது மூத்த நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்ததையும் நம்ம பார்க்கிறோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.